இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி வந்து அவரைக்காய் முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த அவரைக்காய் முட்டை பொரியல் வந்து நான் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்வேனோ அந்த மாதிரி செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போது அவரைக்காய் சைடில் வந்து நமக்கு நார் இருக்கும், அதை நாரை வந்து நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி நான் வந்து இந்த அவரைக்காய் முட்டை பொரியலுக்கு ஒரு 3 முட்டை எடுத்துருக்கேங்க. அவரைக்காய் வந்து இந்த மாதிரி நல்லா சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 முட்டையை உடச்சி ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கேன். இப்போது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பொரியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடாக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கூட வந்து ஒரு 10 பல்லு பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெங்காயம் வதக்கி விட்டுக்குவோம். ஓரளவுக்கு லேசாக கலர் மாறினா போதும். வெங்காயம் அந்த அளவுக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து லேசாக கலர் மாறிடுச்சு. இப்போது இதில் ஒரு சின்ன தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது, சின்ன தக்காளியாக மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பு சுவை இருக்கக்கூடாது. இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளி வந்து கொஞ்சம் லேசாக சாஃப்டாக வதங்கி வந்ததும் இப்போ நம்ம இதில் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தக்காளி வதங்கிடுச்சுங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். காயோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் வந்து ஒரு 2 நிமிஷம் அடுப்பை வந்து மீடியம்லேயே வச்சு எண்ணெயில் அவரைக்காயை நல்லா வதக்கி கொடுங்க. அப்போது தான் அவரைக்காய் சாப்பிடும்போது அதோட பச்சை வாசனை இருக்காது. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் வந்து எண்ணெயிலேயே நம்ம அவரைக்காயை நல்லா வதக்கியாச்சு. அதோட கலர் இந்த அளவுக்கு நல்லா மாறி வந்ததும் கொஞ்சமாக தண்ணியை இந்த மாதிரி கையால் இந்த மாதிரி தெளித்து கொடுங்க. தெளித்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இடையிடையே நீங்கள் வந்து கிளறி கொடுங்க. அவரைக்காய் வந்து ஒரு பாதி அளவுக்கு மட்டும் வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது. ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பொடி வகைகள் சேர்த்துக்கிட்டால் மசாலா மீதி வெந்து வரும்போது அவரைக்காய் வெந்து வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போது இதில் வந்து 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ எல்லா பொடி வகைகளும் சேர்த்துட்டு நல்லா அவரைக்காயில் படுற அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இந்த எண்ணெயிலே அந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு மூடி வச்சு 1 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போது அவரைக்காயை இந்த மாதிரியே ஓரத்தில் சைடில் எல்லாமே தள்ளி விட்டுக்கோங்க. நடுவில் வந்து நம்ம எடுத்துருக்கிற முட்டையை வந்து 3 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போது நம்ம முட்டை வந்து ஓரளவுக்கு லேசாக வெந்து வரத்துக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போது ஓரளவுக்கு முட்டை வெந்ததுக்கப்புறம் அவரைக்காய் முட்டை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. நல்ல பொடி பொடியாக உதிரி உதிரியாக நமக்கு வந்து முட்டை வெந்து வர வரைக்கும் கிளறி கொடுங்க. அவரைக்காய் பொரியலே பிடிக்காமல் சாப்பிட்டுருந்தா இது வரைக்கும் இந்த மாதிரி அவரைக்காய் கூட முட்டை சேர்த்து நீங்கள் வந்து பொரியல் வச்சு கொடுங்க. கண்டிப்பாக குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கடைசியாக இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்து கிளறி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூப்பரான அவரைக்காய் முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எல்லா வித சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து சாம்பார் ரசம் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இதுலேயே நீங்கள் வந்து வேக வச்ச சாதத்தை கூட சேர்த்து கிளறி கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸில் அப்படியும் நீங்கள் வந்து கட்டி கொடுக்கலாங்க. குழந்தைங்க சாப்பிட்டு வருவாங்க. சாப்பிட அப்படியே ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கும். அவரைக்காயோட பச்சை வாசனையே தெரியாது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஸ்டைலில் நான் இன்றைக்கி வந்து அவரைக்காய் முட்டை பொரியல் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.